ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 609. இங்கு பயங்கரமான இந்த கலியுக மக்களின் தன்மைகளை ஸ்ரீமத் பாகவதம் முன்கூட்டியே கூறுகின்றன. முன்பு ஒரு சமயம், அதாவது கலியுகத்தில் மக்கள் ஒரு சில காசுகளுக்காக ஒருவருக்கு ஒருவர் வெறுப்பு உணர்ச்சியை வளர்த்து கொள்வார்கள். எல்லா நட்பு உறவுகளையும் விட்டுவிடும் அவர்கள் தங்களுடைய சொந்த உயிர்களை இழக்கவும் சொந்த உறவினர்களை கொல்லவும் தயாராக இருப்பார்கள். மனிதர்கள் தங்களுடைய வயதான பெற்றோர்களையோ அவர்களுடைய குழந்தைகளையோ அல்லது மரியாதைக்குரிய மனைவிகளையோ காப்பாற்ற மாட்டார்கள். அவர்கள் முற்றிலும் இழிவு அடைந்த நிலையில் தங்களுடைய சொந்த வயிறுகளையும் பால் உறுப்புகளையும் திருப்திப்படுத்துவதில் மட்டுமே அக்கறை கொண்டு இருப்பார்கள். இந்த கலியுகத்தில் பலர் தங்கள் வாழ்நாள் முழுவதையும் தங்களுடைய குழந்தைகளுக்கு சேவை செய்வதற்காகவே கழித்துவிட்ட வயதான பெற்றோர்களை தனிமையான, பெரும்பாலும் நம்பத்தகாத முதியோர் இல்லங்களுக்கு ஏற்கனவே அனுப்பி வருகின்றார்கள். சிறு குழந்தைகள் கூட இந்த கலியுகத்தில் பலவிதமாக துன்புறுத்தப்படுகின்றார்கள். இத்தகைய குழந்தைகள் அன்பான சமய சிந்தனை உள்ள பெற்றோர்களுக்கு பிறக்காமல் இழிவு அடைந்த சுயநலவாதிகளாக உள்ள பெற்றோர்களுக்கு பிறந்து உள்ள காரணத்தால் இவர்களுக்கு இடையில் சமீப காலத்தில் தற்கொலைகள் மிகவும் வியப்பு அளிக்கும் வகையில் அதிகரித்து இருக்கின்றன. உண்மையில் கர்ப்பத்தடை மாத்திரையோ, ஒரு நோய் தடுப்பு முறையோ அல்லது வேறு கர்ப்பத்தடை சாதனமோ சரிவர வேலை செய்யாத காரணத்தால் தான் பெரும்பாலான குழந்தைகள் பிறக்கின்றார்கள். இத்தகைய சூழ்நிலைகளில் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு நீதி நெறியில் வழி நடத்துவது இன்று மிகவும் கடினமாக இருக்கின்றது. பொதுவாக ஆத்ம ஞானத்தை அறியாதவர்களாக உள்ள பெற்றோர்களால் தங்கள் குழந்தைகளை முக்தி வழியில் வழிகாட்டி அழைத்து செல்ல முடியாது. இவ்விதமாக அவர்கள் குடும்ப வாழ்வின் தலையாய கடமையை நிறைவேற்ற தவறிவிடுகின்றார்கள். ஸ்ரீமத் பாகவதம் இந்த ஸ்லோகத்தில் முன் அறிவிக்கப்பட்டு இருப்பது போல் விபச்சாரம் மிகவும் சாதாரணம் ஆகிவிட்டது. பொதுவாக மக்கள் உண்பதிலும் உடல் உறவு கொள்வதிலும் மட்டுமே அதிக அக்கறை கொண்டு இருக்கின்றார்கள். பரபிரமனை அறிவதை விட இவைகளையே அதிக முக்கியமானவையாக இவர்கள் கருதுகின்றார்கள். சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜனிடம் கூறுகின்றார், அரசே, இந்த கலியுகத்தில் மக்களின் அறிவு நாஸ்திகத்தால் திசை திருப்பப்படும். பிரபஞ்சத்தின் பரம ஆன்மீக குருவான பரம புருஷருக்காக நிவேதனம் செய்வதை முற்றிலும் நிறுத்தி விடுவார்கள். உலகங்களையும் ஆளும் சிறந்த புருஷர்கள் கூட பரம புருஷ பகவான் கிருஷ்ணரின் தாமரை திருப்பாதங்களில் சிரம் தாழ்த்தி வணங்குவார்கள். என்றாலும் இந்த கலியுகத்தைச் சேர்ந்த துக்ககரமான அற்ப மானிடர்கள் அவ்வாறு செய்ய மாட்டார்கள். எல்லா தோற்றங்களுக்கும் ஆதி மூலமாகிய முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணராகிய பரம சத்தியத்தை அறிய வேண்டுமென்ற உணர்ச்சி வேகம் தத்துவவாதிகளையும் சமய சாஸ்திர விற்பன்னர்களையும் மற்றும் பல்வேறு கொள்கைகளைச் சேர்ந்த மற்ற அறிவாளிகளையும் அநாதிகாலமாக இயங்கி வந்துள்ளன. அது இன்றும் தொடர்கின்றன. ஆனால் தினமும் அதிகரித்து வரும் பெயரளவையான தத்துவங்கள், மதங்கள், மார்க்கங்கள், வாழ்க்கை நெறிகள் போன்றவைகளின் பேர் எண்ணிக்கை நாம் அமைதியாக ஆராய்ந்து பார்ப்போமானால் கிட்டத்தட்ட இந்த எல்லா விஷயங்களிலும் முடிவான நோக்கம் ஏதேனும் அருவமான அல்லது உருவமற்ற ஒன்றாக இருக்கின்றன. ஆனால் அருவமான பரம சத்தியம் என்ற இந்த கருத்தில் கடுமையான தர்க்க ரீதியான குறைபாடுகள் இருக்கின்றன. தர்க்க சாஸ்திரத்தின் சாதாரண விதிகளின்படி ஒரு குறிப்பிட்ட விளைவானது அதன் சொந்த காரணத்தின் பண்புகளை அல்லது இயல்பை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ கொண்டு இருக்க வேண்டும். இவ்வாறாக எதற்கு உருவமோ
அல்லது செயலோ கிடையாதோ அது எல்லா உருவங்களுக்கும் எல்லா செயல்களுக்கும் பிறப்பு இடமாக இருப்பது சாத்தியம் கிடையாது. பௌதிக சக்தியானது முடிவில்லாமல் வெவ்வேறு நிலைகளுக்கும் வடிவங்களுக்கும் மாறிக்கொண்டு இருப்பதே பௌதிக மூலப்பொருட்களை பற்றிய விஞ்ஞான ஆராய்ச்சி சுட்டி காட்டுகின்றது என்பதால் எல்லையற்ற காரண விளைவுகளை கொண்ட ஒரு வலைப்பின்னலை போல் காணப்படும் இந்த ஜட உலகம் பரம சத்தியம் கிடையாது என்பது நிச்சயம். ஆகவே பௌதிக உண்மையின் ஒரு குறிப்பிட்ட எடுத்துக்காட்டு மற்றெல்லா பொருட்களுக்கும் மூல பிறப்பிடமாக இருக்க முடியாது. ஜட பொருளானது ஏதோ ஒரு வடிவில் எப்பொழுதும் இருக்கின்றது என நாம் ஊகிக்கக்கூடும். ஆனால் மாசாசூசெட்ஸ் தொழில்நுட்ப கழகத்தில் இருப்பவர்கள் போன்ற நவீன பிரபஞ்ச இயல் விஞ்ஞானிகளுக்கு இந்த தத்துவ விளக்கம் இப்பொழுது கவர்ச்சி உடையதாக இல்லை. மேலும் ஜட பொருளானது எப்பொழுதுமே இருந்து வந்து இருக்கிறது என்பதை நாம் ஸ்தாபித்தாலும் கூட பரம சத்தியத்தை கண்டுபிடிப்பதை பற்றிய நமது தத்துவ தூண்டுதலை திருப்திப்படுத்துவதற்கு உணர்வின் பிறப்பிடத்தை நாம் விளக்கியாக வேண்டும். சாஸ்திர ஞானமற்ற இன்றைய வெறியர்கள் ஜடத்தை தவிர வேறு எதுவும் உண்மை கிடையாது என குறிப்பிட்ட போதிலும் உணர்வானது கல், பென்சில் அல்லது நீர் ஆகியவற்றை போன்ற ஒரு பொருள் கிடையாது என்பதை பொதுவாக அனைவரும் அனுபவத்தில் உணர்ந்து இருப்பார்கள். அறிவு பொருட்களுக்கு மாறுபட்டதாக உள்ள அறிவானது உருவமுடைய ஒரு பொருள் கிடையாது. மாறாக அது புரிந்து உணர்வினால் அறியக்கூடிய ஒன்றாகும். ஜடத்திற்கும் உணர்விற்கும் இடையில் ஒன்றை ஒன்று சார்ந்துள்ள ஒருவித உறவுமுறை உள்ளது என்பதற்கு போதுமான ஆதாரம் இருக்கின்றது. என்றாலும் ஜடம்தான் உணர்விற்கு காரணம் என்ற உறுதியான அனுபவபூர்வமான ஆதாரம் எதுவும் கிடையாது. இவ்வாறாக ஜட உலகம் எப்பொழுதும் இருந்து வந்து இருக்கிறது என்பதால் அதுவே முடிவான உண்மை என்ற கோட்பாடு விஞ்ஞான பூர்வமாகவோ அல்லது உள் உணர்வின் மூலமாகவோ கூட உணர்வின் மூலத்தை விளக்குவதாக கிடையாது. இந்த உணர்வே நம்முடைய வாழ்வின் மிக முக்கியமான உண்மையான அம்சமாகும். ஜட இயற்கையின் விதிகள் உணர்வின் இருப்பிற்கு காரணமாக கிடையாது. மேலும் அவற்றினால் சிக்கலான உயிர் நிலைகளில் காணப்படும் பௌதிக மூலப்பொருட்களின் சேர்க்கையை கூட விளக்க முடியாது. முதல் மேற்கத்திய தத்துவவாதியான சாக்ரட்டிஸ் கூட பௌதிகமான இயந்திர நுட்ப கோட்பாடுகளுக்கு ஏற்ப ஆதியான காரணத்தை நிலைநாட்ட முயற்சி செய்யப்படுவதில் வெறுப்படைந்தார். சூரிய கதிர்களுக்கு பிறப்பிடமாக உள்ள சூரியன் இருண்ட குளிர் சூழ்ந்த ஒரு உலகம் கிடையாது என்பதையும் அது கிட்டத்தட்ட எல்லையற்ற வெப்பத்தையும் ஒளியும் கொண்ட ஒரு உற்பத்தி ஸ்தானம் என்பதையும் அதன் வெப்பமும் பிரகாசமும் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. இதை அறிவுள்ள எந்த ஒரு மனிதனாலும் புரிந்து கொள்ள முடியும். அதுபோன்றே எங்கோ ஓர் இடத்தில் உணர்வுக்கும் செயலுக்கும் எல்லையற்ற ஒரு பிறப்பிடம் இருக்கின்றது என்பதை நிரூபிப்பதற்கு இந்த சிருஷ்டியில் தேவைக்கு அதிகமாகவே உருவம் மற்றும் தனிப்பட்ட உணர்வு ஆகியவற்றின் எண்ணற்ற உதாரணங்கள் இருக்கின்றன. கிரேக்க தத்துவவாதியான பிளாட்டோ பிலிப்ஸ் என்ற தனது உரையில் பின்வருமாறு வாதிக்கின்றார். நமது உடலில் உள்ள மூலப்பொருட்கள் பிரபஞ்சத்தில் உள்ள பரந்த மூலப்பொருட்களிலிருந்து பெறப்படுவது போன்று நமது பகுத்து அறிவுள்ள அறிவும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஒரு சிறந்த பிரபஞ்ச அறிவிலிருந்து பெறப்படுகின்றது. இந்த பரம அறிவு சிருஷ்டிகர்த்தா ஆகிய கடவுள் ஆவார். துரதிர்ஷ்டவசமாக கலியுகத்தில் முன்னணி உள்ள பல சிந்தனையாளர்களால் இதை புரிந்து கொள்ள முடிய கிடையாது. மாறாக நமது சொந்த உணர்விற்கு பிறப்பிடமான பரம சத்தியத்திற்கு உணர்வோ உருவமோ கிடையாது என வாதிக்கின்றார்கள். இது சூரியன் குளிரானது எனவும் இருண்டது எனவும் கூறுவதற்கு ஒப்பாகும். கடவுளுக்கு உடல் அல்லது வடிவம் இருக்குமானால் அவர் எல்லைக்கு உட்பட்டவராக இருப்பார் என்பது போன்ற மட்டகரமான ஒரே மாதிரியான வாதங்களை அநேக கலியுக ஜனங்கள் கூறுகின்றார்கள். இந்த தர்க்கவாதத்தில் தகுதியுடைய ஒரு சொல் தவறாக விளக்கப்படுகின்றது. கடவுளுக்கு நாம் அனுபவிப்பது போன்ற ஒரு பௌதிக உடல் அல்லது பௌதிக வடிவம் இருக்குமானால்
அவர் எல்லைக்கு உட்பட்டவராக இருப்பார் என கூறப்பட்டு இருக்க வேண்டும். பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம் மற்றும் பிற வேத இலக்கியங்கள் பரம சத்தியத்தின் உன்னதமான உருவம் அல்லது வடிவம் எல்லை அற்றது என போதிக்கின்றன. தெளிவாக கூறும் இடத்து உண்மையாகவே கடவுள் எல்லை அற்றவராக இருக்க வேண்டுமானால் அவர் அளவில் மட்டும் இல்லாமல் தன்மையிலும் எல்லை அற்றவராக இருக்க வேண்டும். துரதிர்ஷ்டவசமாக செயற்கையான இன்றைய இயந்திர தொழில் மயமான கலியுகத்தில் நாம் எல்லையற்றதை அதன் அளவை அடிப்படையாக கொண்ட அர்த்தத்திலேயே விவரிக்க பார்க்கின்றோம். ஆனால் எல்லையற்ற தனிப்பட்ட குணங்களும் எல்லையற்றதற்கு தேவையாக உள்ள ஒரு அம்சமே என்பதை நாம் கவனிக்க தவறிவிட்டோம். அதாவது கடவுளுக்கு எல்லையற்ற அழகு, செல்வம், அறிவு, நகைச்சுவை, அன்பு, கோபம் போன்றவை இருக்க வேண்டும். எல்லையற்றது என்பது பரிபூர்ணமானது என பொருள். இந்த உலகில் நாம் காணும் ஏதேனும் எல்லையற்ற பரம சத்தியத்தை பற்றிய நம்முடைய கருத்தில் அடங்க இல்லை ஆயின் நம்முடைய அந்த கருத்து எல்லைக்கு உட்பட்ட ஒன்றை பற்றியது ஆகும். பரிபூரணம் ஆனதை பற்றியது கிடையாது. இந்த கலியுகத்தில் மட்டுமே அனைத்து சொல்களிலும் மிகவும் பரிபூரணமானதான கடவுள் என்ற சொல்லை பௌதிகமான முறையில் அல்லது குறை உடைய மனிதனின் அனுபவத்திற்கு உட்பட்ட முறையில் மிக்க கர்வத்து உடனும் மிகவும் முட்டாள்தனமாக விவரிக்கும் தத்துவவாதிகள் இருப்பதை நாம் காண்கின்றோம். இத்தகைய மூடர்கள் தங்களை ஞான உதயம் பெற்ற சிந்தனையாளர்கள் என கூறிக்கொள்கின்றார்கள். நம்முடைய மூளை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதை பரம புருஷரின் திருவடிகளில் வைப்பதற்குரிய பகுத்தறிவு நமக்கு இருக்க வேண்டும். இப்பொழுது சுகதேவ கோஸ்வாமி மேலும் கூறுகின்றார். ஓ, பீதியடைந்து மரணம் அடையும் தருவாயில் உள்ள ஒருவன் தன் படுக்கை செயலற்று விழுந்து கிடக்கின்றான். தழுதழுத்த குரலில் தான் என்ன கூறுகின்றோம் என்பதை கூட உணர முடியாத நிலையில் ஒருவன் இருந்தாலும் அவன் பரம புருஷரின் புனித திருநாமத்தை உச்சரிப்பானாயின் அவனால் தனது கர்ம பலன்களிலிருந்து விடுபட்டு பரமகதியை அடைந்து விட முடியும். இருப்பினும் இந்த கலியுகத்தில் உள்ள மக்கள் பரமபுருஷரை வழிபட மாட்டார்கள். நீங்கள் ஒரு குதிரையை தண்ணீர் இருக்கும் இடத்திற்கு அழைத்து செல்ல முடியுமே தவிர நீரை குடிக்கும்படி அதை உங்களால் தூண்ட முடியாது. கலியுகத்தில் பொருட்கள், இடங்கள் மற்றும் தனிப்பட்ட நபர்களும் கூட களங்கம் அடைந்தவையாக இருக்கின்றன. ஆனால் பகவானை தன் மனதில் பதிப்பவனின் வாழ்வில் இருந்த இத்தகைய களங்கங்களை எல்லாம் சர்வ சக்தியுடைய பரமபுருஷரால் அகற்றிவிட முடியும். ஒருவன் இதயத்தில் உள்ள பரமபுருஷரை பற்றி கேட்டோ, துதித்தோ, தியானித்தோ, வழிபட்டோ அல்லது சிறந்த மரியாதை அவருக்கு செலுத்தியோ வந்தால் பகவான் கிருஷ்ணர் பல்லாயிரக்கணக்கான பிறவிகளில் சேகரிக்கப்பட்ட களங்கத்தை எல்லாம் அவனுடைய மனதில் இருந்து அகற்றி விடுகின்றார். தங்கத்து இடம் பிரயோகிக்கப்படும் நெருப்பானது பிற உலோகங்களால் உண்டான கரையை அகற்றி விடுவது போன்று இதயத்தில் உள்ள பகவான் விஷ்ணு யோகிகளின் மனங்களை தூய்மைப்படுத்துகின்றார். ஒருவன் அஷ்டாங்க யோக முறையை பயின்ற போதிலும் அவனுடைய உண்மையான ஆன்மீக முன்னேற்றத்திற்கு இதயத்தில் இருக்கும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் கருணையே காரணமாகும். இது அவனுடைய தவம், தியானங்களின் நேரடியான பலன் கிடையாது. ஒருவன் யோகம் என்ற பெயரில் முட்டாள்தனமாக கர்வம் உடையவன் ஆயின் அவனுடைய ஆன்மீக நிலை நகைப்புக்கு இடமாகிவிடும். எல்லையற்ற பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் ஒருவனுடைய இதயத்திற்குள் தோன்றும் பொழுது அவனுடைய மனதினால் அடையப்படக்கூடிய பரிபூர்ண தூய்மையை தேவ வழிபாடு, தவம், பிரணயாமம், கருணை, புண்ணிய ஸ்தலங்களில் நீராடுதல், கடுமையான விரதங்கள், தானம், பல்வேறு மந்திரங்களை உச்சரித்தல் ஆகியவற்றினால் அடைய முடியாது. ஸ்ரீல வியாசதேவரின் மகனான சுகதேவ கோஸ்வாமி அவர்கள் பாண்டவர் ஆகிய அர்ஜுனனின் பேரன் ஆகிய பரீட்சித்து மகாராஜன் இடம் கூறுகின்றார். ஓ அரசனே, உமது வலிமையெல்லாம் உபயோகித்து பரம புருஷராகிய கேசவரை
உமது இதயத்திற்குள் பதிக்க நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். பகவான் கிருஷ்ணரின் மீதான இந்த தியானத்தை தொடர்ந்து செய்து வர வேண்டும். இதனால் மரணத்தின் போது நீங்கள் பரம கதியை அடைவது நிச்சயம் என்றார் அவர். பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒவ்வொரு ஜீவராசியின் இதயத்திலும் இருந்த போதிலும் ஒருவன் தன் இதயத்தில் பகவான் கிருஷ்ணரின் இருப்பை உணர்ந்து ஒவ்வொரு கணமும் அதை பராமரித்து வர வேண்டும் என்பதையே சுட்டி காட்டுகின்றன. இந்த உலகை துறக்கும் தருவாயில் இருக்கும் பரீட்சித்து மகாராஜன் அவரது ஆன்மீக குருவான சுகதேவ கோஸ்வாமி இடமிருந்து கடைசி உபதேசங்களை பெற்றுக்கொண்டு இருக்கிறார். சமீபத்து விட்ட அரசரின் மரணத்தை பற்றிய விஷயத்தில் இந்த ஸ்லோகம் அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். ஓ அரசனே, பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பரம ஈஸ்வரர் ஆவார். அவரே அனைத்து ஜீவன்களுக்கும் பரமாத்மா, பரம புகலிடம் ஆவார். மரணம் அடையும் தருவாயில் இருப்பவர்களால் அவர் தியானிக்கப்படும் பொழுது அவர்களுடைய சுயமான நித்திய ஆன்மீக சுரூபத்தை அவர்களுக்கு அவர் காட்டுகின்றார். ஓ அரசனே, இந்த கலியுகம் கடல் அளவு குற்றங்கள் நிறைந்தது என்றாலும் இந்த கலியுகத்தில் ஒரு நல்ல குணம் இருக்கவே செய்கின்றது. ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை உச்சரிப்பதாலேயே ஒருவனால் பௌதிக பந்தத்தில் இருந்து விடுபட்டு உன்னத ராஜ்யத்திற்கு ஏற்றம் பெற முடியும். சுகதேவ கோஸ்வாமி இந்த கலியுகத்தின் எண்ணற்ற குறைகளை பற்றி குறிப்பிட்ட பிறகு அதில் உள்ள ஒரு மிகச்சிறந்த அம்சத்தை இப்பொழுது குறிப்பிடுகின்றார். சக்தி வாய்ந்த ஒரு அரசன் எண்ணற்ற திருடர்களை கொன்று விடுவது போன்று மிகச்சிறந்ததொரு ஆன்மீக குணமானது இந்த கலியுகத்தின் தீமைகளை எல்லாம் அழித்து விடுகின்றது. குறிப்பாக இழிவு அடைந்த இந்த கலியுகத்தில் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே என்ற மகா மந்திரத்தை உச்சரிப்பதன் முக்கியத்துவத்தை மதிப்பிடுவது இயலாத செயல் ஆகும். சத்திய யுகத்தில் தியானத்தினாலும், திரேதா யுகத்தில் யக்கியங்களினாலும், துவாபர யுகத்தில் பகவான் கிருஷ்ணரின் தாமரை திருப்பாதங்களுக்கு தொண்டு புரிவதாலும் அடையப்படக்கூடிய அதே பலனை இந்த கலியுகத்தில் ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை உச்சரிப்பதாலேயே அடைந்துவிட முடியும். இதே போன்ற ஒரு ஸ்லோகம் விஷ்ணு புராணத்திலும் 6.2.17, பத்ம புராணத்திலும் உத்தரகாண்டம் 72.25, பிருகன் நாரதிய புராணத்திலும் 38.97 காணப்படுகின்றது. சத்திய யுகத்தில் தியானத்தினாலும், திரேதா யுகத்தில் யக்கியத்தினாலும், துவாபர யுகத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் தாமரை திருப்பாதங்களை வழிபடுவதாலும் அடையப்படக்கூடியதெல்லாம் கலியுகத்தில் பகவான் கேசவரின் திருநாமத்தை துதிப்பதாலேயே அடையப்பட்டு விடும். ஸ்ரீல ஜீவகோஸ்வாமி கலியுக மக்களின் இழிவு அடைந்த நிலையை பற்றி பிரம்ம வைவர்த்த புராணத்திலிருந்து மேலும் பின்வருமாறு மேற்கோள் காட்டுகின்றார். இவ்வாறாக இந்த கலியுகத்தில் மிகச்சிறந்த நிபுணர்களாக இருக்கும் உடல் பெற்ற ஆத்மாக்கள் கூட தவம், யோக தியானம், விக்கிரக வழிபாடு, யக்கியம் போன்றவையும் அவற்றின் உப விதிகளான வேறு பல கடமைகளும் முறையாக நிறைவேற்றப்படுவது கிடையாது. இந்த கலியுகத்தில் ஹரே கிருஷ்ண மகா மந்திர ஜபத்தின் அவசியத்தை பற்றி ஸ்கந்த புராணத்தைச் சேர்ந்த சாதுர்மாசிய மகாத்மியத்தை கூட சில ஜீவகோஸ்வாமி பின்வருமாறு மேற்கோள் காட்டுகின்றார். இந்த விதமாக பகவான் ஸ்ரீ ஹரியின் திருநாமத்தை உச்சரிப்பதுவே இந்த உலகில் நிறைவேற்றப்பட வேண்டிய மிகச்சிறந்த தவமாகும். குறிப்பாக இந்த கலியுகத்தில் சங்கீர்த்தனம் செய்வதால் பரமபுருஷராய ஸ்ரீ விஷ்ணுவை ஒருவரால் திருப்திப்படுத்த முடியும். முடிவாக உலகம் முழுவதிலும் உள்ள மக்களை இந்த ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை ஜபிக்கச் செய்வதற்கு பெரிய அளவிலான பிரச்சாரம் செய்யப்பட வேண்டும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்